இன்னைக்கு காலேஜ் விட்டு வந்த உடனே முதல்ல வேலையா வந்து இன்குபேட்டர் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நேற்று சண்டே எதுவுமே பெருசாக கவனிக்கல. அது முட்டை கூட திருப்பல. அதனால இன்னைக்கு வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துட்டேன் காலேஜ்லேருந்து. அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் லைட் ஏரியா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து டைம் அவுட் ஆகும் இல்லைங்களா, இல்லை டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா டைம் அவுட் ஆகும். அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற 6 முட்டை வந்து பொரிக்காத முட்டை தான். இது வந்து சும்மா வச்சுக்கிறேன் வாரமாக எடுத்துட்டேன். நான் எது உயிர் இருக்குதோ தனித்தனியாக வச்சிட்டேன். அந்த கப்பில் சுத்தமாக தண்ணி இல்லாதனால தண்ணி எடுக்கணும்ல, தண்ணி வைக்கிறதுக்கு வந்து தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுலேருந்து தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சிட்டேன். உள்ள இன்குபேட்டருக்கு தண்ணியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணா கூட ஹீட் அதிகமாகிடும். முட்டை கரெக்டாக பொரிக்காது. உயிர் இருக்கிற முட்டை கூட அழுகி போயிடும் கடைசி நேரத்தில். எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். முட்டை சீக்கிரமாகவும் பொரிக்காது, லேட் ஆகும், ஒரு டைமில் அழுகி போயிடும். கடைசி நேரத்தில் கூட உயிர் இல்லாத போயிடும் முட்டை. எல்லாத்தையும் ப்ராப்பராக முடிச்சுட்டு முட்டையாக திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பசங்களை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டேன் கூண்டு உள்ள. நம்ம பசங்க ஓரளவுக்கு அரை சைஸுக்கு வந்துட்டானுங்க. இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன ஒன்று நோய் வராது பார்த்துக்கணும். அதுக்கு தான் மாதத்துக்கு ஒரு தாட்டி 2 தாட்டி வந்து தடுப்பூசி போட ஆரம்பிச்சிடறேன். சப்போர்ட் பண்ணுங்க, அப்போ தான் அடுத்த வீடியோ வரும்.